ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முகூர்த்தம் 4:30 to 5:30 நைட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு காலைல 4:30 மணிக்கெல்லாம் மண்டபத்துக்கு வந்துட்டோம். இந்த குரூப் சாரி வந்து 5 பேர் இருக்கிறதுனாங்க. சென்டரில் இருக்கிறவர் எங்கள் அக்கா கட்டில் 2 அண்ணி வந்து கட்டிக்கிறாங்க. அவங்க வெளியே இங்கே போயிட்டாங்க. தீக்ஷித்து செலியனுக்கு இன்றைக்கி வேட்டி சட்டை. அவங்க அப்பாவும் அதே கலர் ஷர்ட்டு போட்டார். வேட்டி கட்ட மாட்டேன்ட்டார். வேட்டி கட்டுறதே ஒரே குசி தான். மண்டபத்துக்கு முன்னாடி பலூன் கடை வேறு விட்டாங்களா. பாப்பா பலூன் இன்னும் ஒரே பிடிவாதம். அப்புறம் அவளுக்கு வாங்கி கொடுத்ததையும் செலியும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவனை கொண்டு வாங்கிச்சு. அப்புறம் தீக்ஷித் மறுபடியும் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே வரிசையாக 3 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று வாங்கிச்சு. குட்டி தம்பிக்கு இந்த கிளிகிழப்பை வாங்கிச்சு. அவங்களுக்கு வேணுங்கிறத வாங்கினா தான் அந்த அவங்க மூஞ்சியில் அந்த சந்தோஷத்தையே பார்க்க முடியும். பொண்ணு மாப்பிள்ளை வந்து காலையில் சாப்பிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வர போயிட்டாங்க. நாங்கள் பலூன் வாங்கிட்டு எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தோம்ல, சரி அவங்க வர்றக்குள்ளே நம்ம அங்கே போயிட்டு வந்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூப்பிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். கும்பாபிஷேகத்துக்கு வருவோன்னு சொல்லி நினைக்கவே இல்லை. திடீர்னு மண்டபத்தில் என்ன வேலை செய்ய போகிறோம், சும்மா தான் கொண்டு நாய் பேச போகிறோம், அந்த நேரத்தில் சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். கோயிலுக்கு சைட்லேயே வந்து தண்ணி போகுது, அது அழகாக இருக்குது. நாங்கள் வரையில் கரெக்டாக தீர்த்தம் ஊற்றி முடிச்சுட்டு இன்னும் தீர்த்தமெல்லாம் கொடுக்கல யாருக்கும். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் தீர்த்தத்துக்கு இந்த கோயிலில் டப்பா யாரோ ஒருத்தங்க ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. டப்பா கிடச்சி அதிலே வாங்கி தீர்த்தம் வாங்கிட்டு பிரசாத பையன் கிடச்சி அதை வாங்கிட்டு அவங்க அப்பாவோட ஃபோட்டோ வந்து இந்த கட்டவுட்டில் வச்சுருந்தாங்க, கோயில் கட்டவுட்டில். அதை பார்த்துட்டுருக்குறாங்க. மண்டபத்துலேயே சாப்பிட்டு வந்துட்டோம். சரி கோயில் பிரசாதம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். சரியான கூட்டம். அப்போ தானே கும்பாபிஷேகம் முடிஞ்சிருக்குது, அதனால சரியான கூட்டமாக இருந்துச்சு. சரி வேண்டாம், மத்தியானம் மண்டபத்துலேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவங்க ஐஸ்கிரீம் கேட்டாங்கன்ட்டு வாங்கி கொடுத்துட்டு இங்கே வீட்டில் வந்து சாப்பிட்டு பிரசாதமெல்லாம் வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் மத்தியானம் மண்டபத்துக்கு போயாச்சு. 2 நாள் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கல்யாணத்துக்கு வந்து எல்லா ரிலேஷனையும் பார்த்துட்டு மத்தியானம் சாப்பிட்டு என்னோடய ஃபோன் தொலைஞ்சு போச்சு. சந்தோஷமெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல.